guys, welcome to Series SK. இப்போ நம்ம Series SK சேனலில் ட்ரூ பியூட்டி சீரீஸ் தான் போயிட்டுருக்கு. கொரியன் சீரீஸ், ரொமான்டிக்கான சீரீஸ், அவ்வளோ நல்லா இருக்குங்க. ஒர்த்தான சீரீஸ். மிஸ் பண்ணாமல் எல்லா எபிசோட்ஸுமே பாருங்கள். இது வரைக்கும் 6 எபிசோட்ஸ் போட்டிருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 7th எபிசோட். இது புரியணுன்னா எல்லா எபிசோட்ஸும் என்னோடய சேனலில் பார்த்து டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடுவோம். கடைசியாக 6th எபிசோடில் நம்ம ஹீரோயினை கடத்திட்டு போயிட்டாங்க. ஹீரோவும் அன்சிஜனும் ஃபைட் பண்ணி ஹீரோயினை காப்பாற்றுறாங்க. அதோட அந்த எபிசோடை பார்த்தோம். இப்போ எபிசோடை ஸ்டார்ட் ஆனோடனே நம்ம ஹீரோயினோட டீச்சர் வந்து ஸ்கூலில் என்ட்ரி ஆகிறாங்க. ப்ரோலாம் நல்லா பண்ணிட்டு அவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கீங்கன்னு சொன்னோடனே டீச்சருக்கு ஒரே ஷை ஆகுது. அந்த டைமில் கரெக்டாக டீச்சர் வந்து அந்த கிஸ்ஸிங் மூமெண்ட்டை யோசிச்சு பார்க்குறாங்க. நம்ம ஹீரோயினோட அக்கா அவங்கள கிஸ் பண்ண மூமெண்ட்டை யோசிச்சு இன்னும் ஷை ஆகி அவங்களோட ஸ்டாஃப் ரூம்குள்ளே போகிறாங்க. போனால் அன்சிஜனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பனிஷ்மெண்ட் வாங்கிட்டுருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த கரியோக்கே நைட்டில் பிரச்சனை ஆனதுக்கு காரணம் அன்சிஜனோட ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது முழுக்க தப்பு. ஏன்னா வேறு ஸ்கூல் பசங்க தான் நம்ம ஹீரோயினை கடத்திட்டு போயிட்டாங்க. ஸோ அன்சிஜன் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஏன் கஷ்டப்படணும்னு சொல்லிட்டு அவங்களே முன்னாடி வந்துட்டு இல்லை ஏனால் தான் இந்த பிரச்சனை காரணம்னு சொல்லி உண்மையை ஒத்துக்கிறாங்க. இவங்க சொன்னதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் லிம்ஜுக்கிங்கோ இல்லை நான் தான் காரணம்னு வராங்க. இதை பார்த்து சூசுவோட பாய் ஃப்ரெண்டும் வராங்க. கங்சுஜனும் நான் தான் காரணம்னு வராங்க. ஹீரோ மட்டும் சும்மா இருப்பாரா, எல்லோரும் போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் தான் காரணம் லீசுவும் வராங்க. இவங்க வந்ததை பார்த்து பிரின்சிபல், லீசு நீ எல்லாம் பண்ணியிருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும், நீ ஒரு நல்ல பையன், நீ படிக்கிற பையன், ஒபீடியண்ட்டான பையன் சொல்லி பாராட்டுறாங்க. இந்த டைம்லன்னு கரெக்டாக பார்த்தா நம்ம டீச்சருக்கு ஒரு பொக்கே வருது. பொக்கே யார் கொடுத்தா அப்படின்னு சொல்லி டெலிவரி பர்சன் கிட்ட சாதாரணமாக கேட்குறப்போ அப்போது வந்துட்டு ஹீரோயினோட அக்கா பேரை சொல்கிறாங்க. ஷாக் ஆகிட்டு அங்கேருந்து வெளில வந்துட்டு அவங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நான் ஒர்க் பிளேஸ்லலாம் எனக்கு பொக்கே தராது அப்படின்னு சொன்ன உடனே இங்கே நல்லா கேட்டுக்கோ, அந்த பொக்கே பார்த்துட்டு நீ என்னை மிஸ் பண்ணிகிட்டே இரு, நான் வந்து ஒரு பிஸ்னஸ் ட்ரிப்பாக போயிட்டு வந்துடுறேன், பாய் அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சிடுறாங்க. இங்கே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே 1000 times ஐம் சாரின்னு சொல்லி எழுதணும்னு சொல்லி பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஹன்சிஜன் எப்பயும் போல் தூங்கிட்டு இருக்காரு. லீசு ரெஸ்ட் ரூமில் இருக்கப்போ ஹன்சிஜனும் உள்ளே வந்துட்டு இந்த மாதிரி உங்ககிட்ட தனியாக பேசணும், தேங்க்ஸ் எங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு, முன்னால் தான் எங்கள் அம்மா இப்போ நல்லா இருக்காங்க, இருந்தாலும் என் விஷயத்தில் இனிமேல் இன்டர்ஃபியர் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு செல்லமாக திட்டுறாங்க. இதை பார்த்த லீசு அவங்களும் வந்து கொஞ்சம் டீஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. லிம்ஜுக்கு அவ்வளோ ஹாப்பி நம்ம ஹீரோவை பார்த்துட்டு. ஏன்னா கடைசி நாள் அதாங்க சண்டை போட்டு காப்பாற்றி கூப்பிட்டு வந்தப்போ ஹீரோயினும் தான் ஒரு காரில் வந்துட்டுருக்காங்க. அப்போது ஹீரோயின் வந்துட்டு அவங்கள வில்லன் அங்கங்கே டச் பண்ணதெல்லாம் யோசிச்சு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயினோட கையை ஹோல்ட் பண்ணுறாங்க. அந்த மூமெண்ட்டை யோசிச்சுட்டே ஹீரோ கிட்டே போயிட்டு புதுசாக ஒரு புக் வந்திருக்கு, போய் படிக்க போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ இல்லை நான் ரொம்ப பிஸி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரில் ஏறிடுறாரு. காரில் ஏறிட்டு சும்மாவாச்சு இருந்திருக்கலாம். நம்ம ஹீரோயினை இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட உடனே ஹீரோயினும் ஜாலியாக போகிறாங்க, நம்மளை தான் ட்ராப் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே போய் பார்த்தா ஹீரோயின் கிட்ட நீ ஒழுங்காக படிக்க மாட்டேங்கிற, ஸோ இன்றைக்கி நைட்டு ஸ்டடி கேஃபே வந்துடு, நம்ம உட்காந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஸ்டடி கேஃபேக்கும் நம்ம ஹீரோயின் அங்கே போகிறாங்க. அங்கே பார்த்தா ஹீரோ படிச்சுட்டு ரொம்பவே டயர்டாக தூங்கிட்டு இருக்கிறத பார்த்து அவங்க அழகாக பார்த்து ரசிச்சிட்டு இருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்கான்ல இவன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கப்போ கரெக்டாக நம்ம ஹீரோ முழிச்சிடுறாரு. இப்போ ஹீரோவும் ஹீரோயினுக்கும் ஹை கான்டாக்ட் போயிட்டுருக்கு. சரியான ரொமான்டிக் மூமெண்ட்க்கு அது. கிட்டக்க வரலான்றப்போ நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துடுறாங்க. இங்கே வந்து குரூப் ஸ்டடி நடக்குது. எல்லாருமே படிப்பை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. முடிச்சுட்டு வெளில வரப்போ வில்லன் திரும்பி வந்துடுறான். அதை பார்த்த ஹீரோயின் பயந்து பேப்பர் ஸ்ப்ரேலாம் எடுத்து அடிச்சு விட்டுறாங்க. அப்புறம் வந்துட்டு இல்லை சாரி என்னை எதுவும் பண்ணாதீங்க, நான் உங்ககிட்ட சாரி கேட்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து அப்படியே பின்னாடி போய் நான் சாரி கேட்டுட்டேன் என்னை விட்டுருன்னு சொல்லி ஹீரோ கிட்ட கேட்குறப்ப தான் தெரியுது ஹீரோ போய் வில்லனை மிரட்டி இருக்கான் ஹீரோயின் கிட்ட சாரி கேட்கணுன்னு. செம்ம ரொமான்டிக்கில் இவ்வளோ தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட் டே ஸ்கூலில் எக்ஸாம். நம்ம ஹீரோயின் பயங்கரமாக படிச்சுட்டு போகிறாங்க. அப்போ ஹன்சிஜன் கிட்ட படிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ அவன் இல்லை அப்படின்றாங்க. அந்த டைம்லலாம் ஹன்சிஜனுக்கு நம்ம ஹீரோயின் அவ்வளோ க்யூட்டாக தெரியுறாங்க. ஹன்சிஜன் கிட்ட நீ படித்தான்னு சொல்லி கேட்குறப்ப நான்லாம் எதுவும் படிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கேஷுவலாக வராங்க. எக்ஸாமுக்கு கிளிப்லாம் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இவங்க கிளிப் போட்ட அழகாக நம்ம ஹீரோ லீசுவோ பார்த்து ரசிச்சிட்ருக்காரு. எக்ஸாம் முடிச்சுட்டு நம்ம ஹீரோயின் லிம்ஜுக்கிங்கும் சூசுவும் ஏதோ சைன் லாங்குவேஜ் மாதிரி பண்ணிவிட்டு எங்கேயோ போகிறாங்க. இவங்க போயிட்டு ஃபோட்டோஸ் எடுத்து இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணுறாங்க. இதை பார்த்துட்டு சூசுவோட பாய் ஃப்ரெண்டும் லீசுவும் அங்கே கரெக்டாக வந்துடுறாங்க. எங்களை விட்டுட்டே வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்குறப்போ அதான் இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்கீங்களேன்னு சொல்லி பல்பு கொடுத்துட்டாங்க. அங்கே எல்லாமே இப்போ பேராக மேட்சை பார்க்குறாங்க. அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்த்துட்ருக்காங்க.
அப்போ நம்ம ஹீரோவோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணோன்னே ஹீரோக்கு ஷை ஆகி தள்ளி விட்டுடுறாங்க. அங்கே ஒரு அழகான பேஸ்பால் பிளேயர் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்துட்டு, இவ்வளோ ஒரு அழகான பொண்ணு நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, நீ அவ்வளோ அழகாக இருக்க, எனக்கு ஒரு நம்பர் கிடைக்குமான்னு சொல்லி கேட்குறப்போ இவங்களும் செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்பர் கேட்டோடனே கொடுத்துட்றாங்க. ஹீரோக்கு இது சுத்தமாக பிடிக்கல. நீ ஏன் அப்படி யார் கேட்டாலும் நம்பர் கொடுக்குற அப்படின்னு சொல்லி லீசு ஊற்றிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. இது எல்லாமே சூசுவோட ஃப்ரெண்டு நோட் பண்ணிகிட்ருக்காங்க. நோட் பண்ணிட்டு, எனக்கு தெரியும் உனக்கு அவளை பிடிக்கும்னு சொல்லிட்டு ஒழுங்காக ப்ரப்போஸ் பண்ணிது, இல்லைன்னா வேற ஒரு பையன் வந்துடுவான், உனக்கு ப்ரப்போஸ் பண்ண தெரியலனா நான் உனக்கு ஐடியா தரேன், பட் அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது, நீ என்னை ஃப்ரெண்டுன்னு ஒத்துக்கணும் அப்படின்னோடனே ஹீரோவும் ஓகேன்றாங்க. நெக்ஸ்ட் டே ஸ்கூலில் நம்ம சூசுவோட பாய் ஃப்ரெண்ட் இந்தா எனக்கு வந்து ஐஃபை கொடு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ ஹீரோவும் கொடுத்தோடனே கிளாஸே ஷாக்கு, லீசுவுக்கு ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ரிப்போர்ட் கார்டை கொடுக்குறாங்க. எப்பயும் போல் நம்ம ஹீரோயின் வந்து ஃபெயில் தான். ஹன்சிஜன் வந்துட்டு, நானே உன்னை விட அதிகமாக இருக்குது, நீ என்ன என்னை விட கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது கிளாஸில் இருக்க ஒரு பையன் கங்சுஜனை பார்த்துட்டு, இந்த வாட்டி நீ செகண்ட் பிளேஸ் தானான்னு சொல்லி கலாக்கிறப்போ கங்சுஜன் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இந்த டைமில் பேஸ்பால் பிளேயரோட என்ட்ரி தாங்க. நேராக வந்துட்டு நம்ம ஹீரோயின் கையில் பால் கொடுத்துட்டு, மறக்காமல் நீ என்னோடய கேமுக்கு வந்துடு, நீ வந்தால் மட்டும்தான் நான் விளையாடுவேன், இந்த பால் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இந்த பாலை கொடுக்கணும்னு சொல்லிட்டு லிம்ஜிக்குங்க அவங்க பின்னாடி போகிறப்ப தான் பார்க்குறாங்க லீசுக்கிட்ட ஒரு பொண்ணு பேசிகிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு வந்துட்டு, எனக்கு உங்களை ரொம்ப நாளாக தெரியும், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், நான் உங்களை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறப்போ லீசு உடனே, இல்லை சாரி எனக்கு வேற ஒரு பொண்ணு மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றாங்க. இதெல்லாம் கேட்டு லிம்ஜோக்கு ஃபீலிங்காக பஸ்ஸில் போயிட்டுருக்கப்போ அவங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. அந்த பேஸ்பால் பிளேயர் வந்து அவனோட கேமுக்கு இன்வைட் பண்ணியிருக்கிறது. வீட்டுக்கு போனால் அவங்க அப்பா பொறுமையாக இப்படி வா அப்படி வான்னு சொல்லிட்டு பாதுகாத்து ரூமுக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க. ரூமில் போய் பார்த்தா ஹீரோனோட மேக்கப் திங்ஸ் எதுவுமே இல்லை. கீழே வந்துட்டு அம்மா கிட்ட, எங்கம்மா என்னோடய மேக்கப் திங்ஸ்லான்னு கேட்குறப்போ அவங்க அம்மா வந்துட்டு, உன் டீச்சர் கால் பண்ணாங்க, நீ மார்க் ரொம்ப கம்மியாக இருக்கியான், ஒழுங்காக படிக்கணும், ஸோ இந்த மேக்கப் திங்ஸ்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு ஒழுங்காக படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணுன்னு சொன்னோன்னே லிம்ஜுக்கு அவ்வளோ கோவம் வருது. யாருமா அப்படி சொன்னாங்க, நான் இதெல்லாம் இல்லாமல் போனால் என்னை யாருமே மதிக்க மாட்டாங்க, இன்னும் ஒரு ஹியூமனாக கூட பார்க்க மாட்டாங்க, எனக்கு இது வேணும், நான் படிக்காமலாம் இல்லை, டே அண்ட் நைட் கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே வெளில போகிறாங்க. இங்கே வெளியில் கேட் கிட்ட லீசுவும் நிற்கிறான். இது ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூசுவோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவங்க கொடுத்த ஐடியா தான். நீ நேராக அவள் வீட்டுக்கு போ, கால் பண்ணி ஹீரோயின் கிட்ட பேசிகிட்டே இருக்கப்போ மிஸ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேளு, அவ்வளோ ஆமான்னு சொல்லுவாள், நீ உடனே கீழே வா அப்படின்னு சொல்லு. அவள் கீழே வந்தோடனே நீ அவளை ஒரு ஹக் பண்ணி ஒரு கிஸ் பண்ணனா பெஸ்ட் ரொமான்டிக் மூமெண்ட் இதை விட வேறு எதுவும் இருக்காது அப்படின்னோடனே, சரி இதை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லி லீசுவும் வந்திருப்பார். கரெக்டாக கேட்டு கொஞ்சம் தள்ளலான்னு பார்த்தா கேட்டு ஓப்பனில் தான் இருக்கும். ஹீரோயின் அழுதுகிட்டே வந்திருக்கிறத பார்த்தோன்னே லீசுவை போய் ஒளிஞ்சுப்பாங்க. ஹீரோயின் நேராக வந்து குப்பையில் இருக்கவங்க மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் எடுத்து கவரில் அரேஞ்ச் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்புறம் பார்த்துட்டு இவ்வளோ ஃபீல் பண்ணுறாளேன்னு சொல்லிட்டு இவ்வளோ அந்த அனிமே புக் கடைக்கு கூப்பிட்டு போயிட்டு அவளுக்கு பிடிச்ச ஃபுட் வாங்கி கொடுத்து சாப்பிட வச்சிட்ருப்பார். சாப்பிட்டுட்டு இருக்கப்போ, பயப்படாத, இனிமேல் நான் உன்னை படிக்க வைக்கிறேன், கண்டிப்பாக நீ மார்க் வாங்குவேன்னு சொல்லி கான்ஃபிடென்ஸும் பூஸ்ட் பண்ணுறார். அங்கேருந்து நடந்து வீட்டுக்கு போகிறப்போ ஹீரோயின் வந்து எதையோ மிதிச்சிட்றாங்க. எனக்கு இங்கேருந்து மூவ் பண்ணவே பிடிக்கலன்னு சொல்கிறப்போ ஹீரோ வந்துட்டு, இதை நான் க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஷூ கீழே பார்க்கலான்றப்போ என்னால் பார்க்க முடியல, நீ கொஞ்சம் உட்காரியானோடனே ஹீரோயின் உடனே ஹீரோவோட ஷோல்டர் மேலே உட்காந்துடுறாங்க. நம்ம ஹீரோ லீசு, அங்கே ஒரு சேர் இருக்குது, நான் உன்னை அங்கே தான் உட்கார சொன்னேன்னொடனே இதை கேட்டோடனே லிம்ஜுக்கு எனக்கு ஷை ஆகி ஓட பார்க்குறாங்க. அவங்க ஓடுறப்போ கரெக்டாக ஒரு வால் கிட்ட தள்ளி ஹீரோ வந்துட்டு கிட்டக்க கிஸ் பண்ணுற மாதிரி வந்துட்டு ஒரு அழகான ஹேர் கிளிப்பை போட்டு விட்டு, அழகாக இருக்கு, இனிமேல் ஒழுங்காக படிப்பேன், நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோயின் உடனே ரூமுக்கு போயிட்டு ஹார்ட் பீட் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி மூமெண்ட்லாம் ரொம்ப ஸ்பெஷலில், ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச பையன் இப்படி பண்ணது கண்டிப்பாக ஸ்பெஷல் தான். ஹீரோ அவனோட வீட்டு ரெஸ்ட் ரூமில் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்ருக்கான், எப்படி டேட்டுக்கு கூப்பிடணும்னு சொல்லிட்டு. நீ டேட்டுக்கு வருவியா, உன்னை இப்படி கூப்பிட்டு வரவா அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபன்னியாக ட்ரை பண்ணிருக்கான். எப்பயும் போல் நம்ம கங்சுஜன் அவங்க அப்பா மார்க் கம்மியாக வாங்கிட்டோன்னு சொல்லி அடிச்சிருப்பாங்க. அவங்க அம்மா அவங்களுக்கு வந்து ஒருத்தடம் கொடுத்துட்ருப்பாங்க. நெக்ஸ்ட் டே ஆகுது. ஹீரோ உட்காந்து ஆர்டிக்கல் படிச்சுட்ருக்கான், எப்படியெல்லாம் இம்ப்ரெஸ் பண்ணணும், எங்கே டேட் கூப்பிட்டு போகணுன்னு சொல்லிட்டு. அப்போ பார்த்து கங்சுஜன் சேடாக வரதை நோட் பண்ணிட்டு கங்சுஜன் பின்னாடி ஹீரோ போகிறாங்க. ஹீரோயின் அந்த கிளிப்லாம் மாற்றிட்டு அழகாக வந்து பார்க்குறப்போ கங்சுஜன் ஏன் ஒரு மாதிரி போகிறாங்க, கங்சுஜன் பின்னாடி ஏன் லீசுவோ போகிறான், நம்மளும் போவோம்னு சொல்லி ஃபாலோ பண்ணி போகிறாங்க. அங்கே போனால் கங்சுஜன் ரொம்பவே ஃபீலிங்காக அழுதுகிட்டே சொல்கிறாங்க, ஏன் லீசு நீ இந்த ஸ்கூலுக்கு வந்த, எதுக்காக என்னை இவ்வளோ டார்ச்சர் பண்ணுற, எப்போ பாரு உன்னை வச்சு கம்பேர் பண்ணுறாங்க, என்னால் ரேங்கே ஸ்கோர் பண்ண முடியலன்னு சொல்லி அழுதுட்டு திட்டிட்டு அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க, கன்சோல் பண்ணுறாங்க நம்ம ஹீரோ. இதை பார்த்து ஹீரோயின் வந்து தப்பாக நினச்சிக்கிறாங்க.
பிகாஸ் ஒரு நாள் ஒரு பொண்ணு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு லிசுக்கிட்ட சொல்கிறப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு இல்லை எனக்கு இன்னொரு பொண்ணு மேலே ஃபீலிங்ஸ் இருக்குதுன்னு சொன்னதை நம்ம ஹீரோயின் அது வந்து கங்சுஜனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறாங்க. கிளாஸுக்கு போனோடனே நம்ம லீசுவோ கங்சுஜன் பக்கத்துலேயே இன்னொரு சீட்டையும் பிடிச்சி வைக்கிறாங்க. அங்கே கங்சுஜன் வந்துட்டு நல்லது ரொம்ப ரெட்டாக இருக்கா, எனக்கு உன் கேப் தெரியான்னு சொல்லி கேப்பை போட்டுக்கிறாங்க. ஹீரோயின் வந்தோடனே இல்லை நான் வந்து பின்னாடி போய் உட்காந்துக்கிறேன்னு சொல்லிட்டு லிம்ஜுக்கிங் பின்னாடி போய்க்கிறாங்க. அங்கே போய் உட்காந்தோடனே கேப் கொடுத்ததையும் பார்த்துட்டு ரொம்ப ஃபீலிங்காக உட்காந்துட்ருக்காங்க. ஹீரோவுக்கு புரியவே இல்லை ஏன் ஹீரோயின் இப்போ வந்து டிஸ்டண்ட்டாக நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே பார்த்தா நம்ம ஹீரோயினோட அக்கா வந்துட்டு கீழே வந்துட்டு ஒரு காரில் நின்று வெயிட் பண்ணிட்டு கால் பண்ணுறாங்க டீச்சருக்கு. மிஸ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ ஆமாண்ணே கீழே வா அப்படின்றாங்க. யாருக்கு இந்த ரொமான்டிக் சீன் ஓகே ஆச்சோ இல்லையோ, சூசியோட பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆன மாதிரி இவங்களுக்கு ஓகே ஆச்சு. டீச்சர் வந்த உடனே ஹீரோயினோட அக்காவும் 2 பேரும் ஹக் பண்ணிவிட்டு கிஸ் பண்ணிட்டு அவங்க அப்படியே அவங்க ரூமுக்கு போயிட்டுருக்காங்க. இந்த சீனை அப்படியே கட் பண்ணோன்னா அடுத்த சீன் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து ஷாப்பிங் போகிறாங்க. அங்கே எதுக்காக போயிருக்காங்கன்னா ஹன்சுஜனோட தங்கச்சிக்கு காஸ்மெட்டிக் திங்ஸ் வந்து கிஃப்டாக பண்ணுறதுக்காக நம்ம ஹீரோயின் கிட்ட ஹெல்ப் கேட்டிருப்பாங்க. ஹீரோயின் ரொம்பவே சோகமாக போயிருப்பாங்க. அதை பார்த்துட்டு ஏன் இப்படி வந்திருக்குன்னு சொல்லி கேட்குறப்போ எதுவும் கேட்காத, உனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் சொல் நான் பண்ணுறேன்னு ஒரு ரோபோட் மாதிரி பேசுவாங்க. அப்போ கரெக்டாக ஹீரோயினுக்கு வந்து லிசுவோ கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு புக் வந்திருக்கு படிக்கலாமான்னு சொல்லி கேட்குறப்போ இல்லை நான் மாலில் ஷாப்பிங்க்கு வந்திருக்கேன்றாங்க. அப்போ கரெக்டாக ஹன்சுஜனோட குரல் கேட்குது, சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லி. இதை கேட்டோடனே ஹீரோ அடித்து பிடிச்சி மாலுக்கு வராங்க. அங்கே காஸ்மெட்டிக் திங்ஸ் எல்லாம் ஹன்சுஜனுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்ருக்கப்போ ஹன்சுஜன் வந்து ஹீரோயினோட அழகை ரசிச்சிட்ருக்காங்க. ஹன்சுஜனுக்கும் ஹீரோயினை பிடிச்சிருக்குன்றது இதில் நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் ஒரு லார்ஜ் கோல்ட் காஃபி வாங்கி கொடுத்துட்டு லிஃப்ட்டில் போகிறாங்க. அப்போது பயங்கர ரஷ் ஆகுது. ஹன்சுஜன் வந்து ஹீரோயின் கிட்டே போகிறாங்க. அவங்க கிட்டே போனோடனே ஹன்சுஜனுக்கோட ஹார்ட் பீட் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அடிக்குது. ஏன்னா ஹன்சுஜனுக்கு ஹீரோயினை ரொம்பவே பிடிச்சிருக்கு. அப்புறம் ஓவர் வெயிட்டாக இருந்த காரணத்தினால அந்த லிஃப்ட்லேருந்து அவங்க எல்லோரும் வெளில போயிட்டாங்க. க்ளோஸ் ஆகிற நேரத்தில் நம்ம ஹீரோட என்ட்ரி தான். ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை பிடிச்சி கையை இழுக்க, ஹன்சுஜனும் இந்த சைடு இழுக்க, 2 பேருக்கு நடுவில் மாற்றிட்டு லிம்ஜுக்கிங் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்க லிஃப்ட் ரிப்பேர் ஆகி அங்கேயே நின்றுதுங்க. இப்போன்னு கரெக்டாக பார்த்து லிம்ஜுக்கிங்க்கு அர்ஜென்ட்டாக சுச்சு போகணும். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஹன்சுஜனை ஹெல்ப்புக்கு கூப்பிடுன்னு சொல்லி கேட்டுட்ருப்பாங்க. அப்போது நம்ம ஹீரோ லீசு ஏன் ஒரு இடியட்டான ஐடியா சொன்னாருன்னு தெரில, திடீர்னு அந்த காஃபி கப் எடுத்து ஹீரோயினோட கையில் கொடுத்தோடனே ஹீரோயின் வந்து நீ ஒரு இடியட் அப்படின்னு சொல்லிட்டு ஹன்சுஜன் கிட்ட ஹெல்ப் கேட்பாங்க. ஹன்சுஜன் ரொம்பவே ஷாக்கிங்காக இருப்பான், என்ன இவன் கப்பு கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு. திரும்பி ஹன்சுஜன் கிட்ட கூப்பிட்டுன்னு சொன்னோடனே ஹன்சுஜன் ஹெல்ப்னு கேட்குறப்ப 2 செக்யூரிட்டிக்காரங்க வந்து லிஃப்ட்டை பாதியாக ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த கேப்பில் நம்ம ஹீரோயின் கொடுக்கணுன்னு ஓடி போயிடுவாங்க. ஒரு வழியாக ஷாப்பிங்லாம் முடிஞ்சு போயாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த நாள் பேஸ்பால் மேட்ச் நடக்குது. ஹீரோ லீசுவும் போகிறாரு, ஹன்சுஜனும் போகிறாங்க அந்த மேட்ச்க்கு. எப்படியும் லிம்ஜுக்கிங் வருவாங்கன்ற ஒரு ஆசையில். அங்கே பார்த்தா லிம்ஜுக்கிங் வரல. இவங்க 2 பேரும் உட்காந்து மேட்ச்சை என்ஜாய் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸாக என்ஜாய் பண்ணி பார்க்குறது இதுதான் அவங்களுக்கு ரொம்ப நாள் கழிச்சு. இதை எல்லாமே டெலிவிஷனில் டெலிகாஸ்ட் ஆகிறப்போ ஹீரோயின் இதை பார்த்து பரவாயில்ல இவங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்களான்னு சொல்லி ஷாக்கிங்காக பார்த்துட்ருக்காங்க. இவங்க ஏன் போகல அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் ஓப்பன் பண்ணுறாங்க. இவங்க நேராக அந்த பேஸ்பால் பிளேயர்கிட்ட போயிட்டு பாலை கொடுத்துட்டு சாரி எனக்கு வேறு ஒரு பையன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது அதனால் நான் மேட்ச்சுக்கு வர மாட்டேன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து வந்துடுறாங்க. அதனால தான் இவங்க கேமுக்கு போகல. இங்கே ஹன்சுஜனும் லீசுவும் என்ஜாய் பண்ணி கேமை பார்த்தாங்க. கேம் முடிஞ்சதுக்கப்புறம் லீசுவும் ஹன்சுஜனை கூப்பிட்டு இந்த மாதிரி எனக்கு லிம்ஜுக்கிங்கை பிடிச்சிருக்கு, நான் லிம்ஜுக்கிங்கை லவ் பண்ணுறேன்னு சொல்லி ஹீரோ எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. ஹன்சுஜன் இதை கேட்டுட்டு எனக்கும் ஹீரோயினை பிடிச்சிருக்கு, லிம்ஜுக்கிங்கை நானும் லவ் பண்ணுறேன், கண்டிப்பாக லிம்ஜுக்கிங்கும் உன்னையும் சேரவே விட மாட்டேன்னு சொல்லிடுறாரு. இதோட இந்த எபிசோடை முடிச்சிட்டாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? லீசுவோ கூட லிம்ஜுக்கிங் சேருவாங்களா இல்லை ஹன்சுஜன் கூட லிம்ஜுக்கிங் சேருவாங்களா? உங்களுக்கு எந்த பேரை பிடிச்சிருக்கு? முக்கியமாக உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கு, லீசுவோவா இல்லை ஹன்சுஜனா? மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இன்னும் வர எல்லா எபிசோட்ஸுமே பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் நம்ம சேனல் சீரிஸ் ரசிகை பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.